நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் கைதிகளை உடனே விடுதலை செய்வோம். நாங்கள் பூசா முகாம்களிலே வதைப்பட்டவர்கள். அதே ஆட்சி அமைந்து பிறகு சொன்னார் அவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் என்று. வாக்கை திருடுவதற்காக மக்களிடம், இந்த அப்பாவி மக்களிடம் வாக்கை கொள்ளையடிப்பதற்காக அனைத்து பொய்களையுமே செய்தார். இன்று இந்த நாடு மிக முக்கியமான 2-3 பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறது. முதலாவது, இந்த இளைஞர்கள் சிந்திக்க கூடாது, மக்கள் சிந்திக்க கூடாது என்பதற்காகவே போதை வஸ்து எனும் அரக்கனை நாடு முழுவதும் பரவி விட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இவர்கள் அந்த பெரிய 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 மாஃபியாவுடன் அவர்களுக்கு நல்ல தொடர்பு இருக்கிறது. அவர்களுடைய நல்ல தொடர்பு அரளிய அரசியாலை முதலாளி டாட்லி. அப்ப என்ன, நீங்க நெல் உற்பத்தியை செய்கிறது குருநாகல்ல 50 லட்சம் 60 லட்சம் முட்டை உற்பத்தி செய்து கொண்டிருந்தது. இன்றைக்கு அந்த முட்டை இல்ல. 1 கோடி முட்டை இந்தியாவிலிருந்து இறங்குது. 1 கிலோ தேயிலை 16,000 ரூபாய்க்கு மத்திய கிழக்கில் ஐரோப்பாவில் விற்கப்படுது. ஆனா சம்பளம். இந்த சூழல்ல தான் அரசை பாதுகாப்பதற்கான சட்டம் மூலம். உங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன சட்டம் மூலம்? மக்கள் தானே உங்களுக்கு வாக்களிச்சு உங்களை பாதுகாத்து நிக்குது. இந்த இடத்தில கட்சி, அதாவது புதிய ஜன மார்க்சிஸ்ட் கட்சி இன்றைக்கு ஒரு வரலாற்று தடத்தில் நிக்குது. 57 வருடங்களுக்கு முன்பு 1969ஆம் ஆண்டு இதே ஜிஎன்பி அரசாங்கம் மே தினத்தை தடை செய்து, வெசாக் காலம் என்றபடியால் மே தினத்தை தடை செய்தது. அதை எதிர்த்து யாழ்ப்பாணத்தில் அந்த மே தினத்தை ஊர்வலத்தை நடத்தியபடியால் தோழர் மணியம் உட்பட கட்சியின் முக்கிய சிரேஷ்ட தோழர்கள் தாக்கப்பட்டு சிறையில் அடைத்த நாடாகத்தான் இருக்கிறது. அதே சூழலில் தான் இந்த வெசாக் நாளும் இன்று வந்திருக்கிறது. என்பிபி என்ன செய்கிறது? தேசிய மக்கள் என்ன செய்கிறது? மைதானத்தில் ஒரு கூட்டத்தை நடத்திவிட்டு நல்ல பிள்ளைக்காக செல்கிறது. சிங்கள பௌத்த பேர்ந்தவாதம் இங்கே இருக்க மட்டும் தேசிய இன பிரச்சனை ஒருபோதும் தீர்க்கப்படாது. நாங்கள் தமிழ் தேசிய குறுந்தேசிகள் வாதிகள் போன்று நாட்டை பிரிக்க சொல்லி கேட்கவில்லை. தேசிய இனங்களுடைய பிரச்சனையை சுயாட்சி அடிப்படையில் சமமாக அணுகுமாறுதான் கேட்கிறோம். இவர் வரும்போது என்ன சொன்னார்? நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்போம், புதிய அரசியல் ஜாப்பை கொண்டு வருவோம் என்று சொன்னார். ஆனா இன்றைக்கு திருப்பி எங்களுக்கு அடிக்கிற அளவுக்கு வந்து நிக்குது. மன்னார்ல காற்றால, திருவண்ணாமலை முத்துநகர். அப்ப நீங்க எங்க வந்து நிக்கிறீங்க? மக்கள பலம் நீங்க ஒன்றை விலகிக் கொள்ளணும். அறகலைய போராட்டத்தில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியணும். நீங்க நிக்கிற மாதிரி மக்களோட விளையாடலாது. மக்கள் சும்மா இருப்பாங்க, ஒரு நீரோட மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா ஒரு எழுச்சி வருமாக இருந்தால் இருந்த தடம் தெரியாம டிட்வா புயல்ல அடிச்சுக்கண்டு போன மாதிரி போக வேண்டியதான் உங்களுக்கு வரும். நீங்க அதை எப்பவுமே மனதில் வச்சிருக்கோம். நீங்க 1900 கோடி ரூபாயை நிலக்கரியில ஊழல் செய்து பொறுப்பற்ற விதமா கதைக்கிறீங்க. என்ன கதைக்கிறீங்க? நான் என்ன நிலக்கரியை சாப்பிட்டா வாங்குறது? இது ஒரு தலைவர் கதைக்கிற கதையா? இது நாட்டு தலைவர் கதைக்கிற கதையா? 1000 கோடி ரூபாய் திரைசேரியில 900 கோடி மக்கள் இருந்து உங்களோட அப்பண்ட காசாது. உங்க அப்பண்ட காசா? இந்த திரைசேரி காசு உங்க அப்பண்ட காசாது. நாங்க 5 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் திரைசேரிக்கு சேர்த்த காசு. வைத்தியசாலைகளுக்கு போன மருந்து இல்ல, பள்ளிக்கூடங்களுக்கு போன இலவச கல்வியே நாசமாயிட்டது. இந்த சூழல்ல கட்சி, அதாவது எங்கட புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக மக்களோட வெகுஜன போராட்டத்தோடு தான் தொடர்ந்து இயங்கி வருது. வடபுலத்தில் சாதிய முறியடிச்சா இருக்கட்டும், அல்லது தொழிற்சங்க போராட்டத்தில் தொழிலாளர் கண்ட உரிமைகளை வென்று கொடுத்ததாகட்டும், அதாவது இன்றைக்கு மலையத்தில் செங்கொடி சங்கத்துக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. போராட பழக்கத்தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம், போராடியும் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல தலைமை தாங்கக்கூடிய தோழர்கள் 7-8 பேர்
தலையிலையும் அடிச்சது. நாங்க மக்களுக்கு தான் பதில் சொல்றோம். ஏண்டா இந்த மேதினம் இந்த மேடையில் நிக்கிற இந்த தருணம் மட்டும் மக்கள் தான் 1 ரூபா 2 ரூபா 100 ரூபா 10 ரூபா 1000 ரூபான்னு வந்து இந்த மேடையில செலவு செய்கிறோம். நாங்க முதலாளிகளுக்கோ இல்ல பார் முதலாளிக்கோ அல்லது பணக்காரனுக்கோ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மக்களை தொடர்ந்து நேர்மையான வழியில சரியான வழியில கொண்டு போறதுக்கு ஒரு மக்கள் போராட்டத்தை கட்டி எழுப்புறதுக்கு நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிறோம். இன்றைய சூழல்ல தேசிய உற்பத்தி வருமானங்கள் வரக்கூடிய அனைத்து துறையையும் அனூர் அரசாங்கம் விற்குது. ஒரு நாளைக்கு வடபுல கடல்ல இருந்து மட்டும் மீன் வளர்த்த 3 கோடிக்கு இந்திய டாலர்கள் அள்ளி கண்டு போகுது. ஆனா டிட்பா புயல்ல தமிழ்நாட்டு அரசாங்கம் எங்களுக்கு தந்த உதவி 8 கோடி. ஒரு கிழமையில 9 கோடி காசு கொண்டு போற இந்திய டாலர்கள் தமிழ்நாட்டு அரசாங்கம் தந்த உதவி வந்து வெறும் 8 கோடி. முதலாவது எங்கட தேசிய உற்பத்தி பொருளாதாரத்தை கட்டி எழுப்பணும். அதுக்கு மக்கள் ஆதரவோடும் மேதினம் எங்களுக்கு சொல்லித்தர பாடம் என்னென்றால் வெகுஜன போராட்டம் மார்க்கம். தேர்தல் அரசியல் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த தேர்தல் அரசியல் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெகுஜன போராட்ட மார்க்கத்தில் மக்கள் அரசியல் பாதையில் நாங்கள் அணுகிறவும் முன் செல்லவும் தயாராக இருக்க வேண்டும். அந்த சக்தி இன்றும் தொழிலாளர்கள் விவசாயிகள் இந்த நாட்டினுடைய 90% மக்களுக்கு தான் இருக்கிறது. அவர்களிடம் மனித நேயமும் அன்பும் கருணையும் இருக்கிறது. நாங்கள் இந்த மே தினத்துக்கு கடைகளையாக வீதி வீதியாக நிதி சேகரித்த போது கடைகளில் இருக்கக்கூடிய முதலாளிகள் இருந்து கொண்டு கூட 100 ரூபா 50 ரூபா தான் போட்டார்கள். ஆனால் சிறு கடைகள் வைத்திருப்பவர்கள் செருப்பு தைக்கும் தொழிலாளர்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் தந்தார்கள். இன்றும் இந்த வர்க்கத்தை நம்ப வேண்டிய தேவைதான் இருக்கிறது. இந்த வர்க்கம் சரியான நேரத்துக்கு எங்களையும் அரசியலையும் கொண்டு செல்லும் என்பதை நம்புகிறோம். ஆகவே இந்த சூழலில் மேதின வரலாறு என்பது போராட்ட வரலாறு. கையை உயர்த்தினால் எதிர்த்து நிற்கக்கூடிய 10 விதமானவர்கள், அதாவது இந்த நாட்டில் ஏமாற்றி பிழைத்து மற்றவர்களை சுரண்டக்கூடிய வர்க்கம் வெறும் 10 வீதம். 90 வீதம் மக்கள் சக்தியாக உழைப்பார்கள். விவசாயம் நாங்கள் தான். எங்க பிள்ளைக்கு முட்டை இல்லை, பால் இல்லை, எங்க நிற்கிறோம்? தீவு நாட்டில் தின்மீன இறக்கிறோம். கந்த படையில உருளைக்கிழங்கு இல்லை. உருளைக்கிழங்கு இங்க விளைஞ்சா இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் இருந்து உருளைக்கிழங்கு. இந்த அடிப்படையில் தான் இறுதியாக தேசிய இன பிரச்சனைக்குரிய தீர்வு வைக்கப்பட வேண்டும். தேசிய உற்பத்தி பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். இளமை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நாட்டினுடைய வளங்களும் சொத்துக்களும் அடுத்த சந்ததிக்குரியவை. இந்திய கம்பெனிக்கோ அமெரிக்க கம்பெனிக்கோ ஜப்பான் கம்பெனிக்கோ உரியவை இல்லை. ஆகவே இந்த சூழலில் மேதின வரலாற்றிலிருந்தும் அதன் தோழர்களின் அர்ப்பணிப்பிலிருந்தும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது போராட்டம் மட்டுமே. ஆகவே புதிய ஜன மார்க்சிஸ்ட் கட்சி அந்த போராட்டத்துடன் இந்த தொழிலாளர் இணைந்து வரும் என்பதை கூறிக்கொண்டு இறுதியாக அந்த 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 உறுதிப்பாட்டுக்கு எங்களுடைய செல்வந்தோளுடைய மாமா மே தினத்துக்கு வர்ற அன்றுதான் நடக்கிற 30ஆம் தேதி நாங்கள் வேலை இருக்கிறோம். 30ஆம் தேதி 10 மணிக்கு வந்துட்டார். அதையும் தாண்டி அவர் உறவுகள் தோழர்கள் இங்கே இருக்கிறார்கள். அந்த உறுதிப்பாடு அந்த 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 கொள்கை பற்றி அது வெற்றியடையும். அதை நோக்கி பயணிப்போம் என்பதை கேட்டு இந்த மே தினத்துக்கு வந்த உங்கள் அனைவரையும் உங்களுடன் புரட்சிகர வாழ்த்துக்களை பகிர்ந்தவனாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.